வணக்கம். இன்னைக்கு பொழு பொழுன்னு சிக்கன் பிரியாணி பாத்திரத்தில் அடிப்பிடிக்காமல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு குக்கிங் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்பிளான குக்கிங் வீடியோஸ் டெய்லி வரும். சிக்கன் பிரியாணிக்கு இன்றைக்கி 300 கிராம் அளவுக்கு சிக்கனை வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். பிரியாணி இலை 1, பட்டை 1, கிராம்பு 2, கல்பாசி கொஞ்சமாக, சோம்பு 1 டீஸ்பூன், மராட்டி மொக்கு 2, அது கூடவே கரம் மசாலா 1 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாய் தூள் கொஞ்சமாக, சிக்கன் பவுடர் 1 டீஸ்பூன், பிரியாணி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். புதினா இலைகள் ஒரு கைப்பிடி அளவு, தக்காளி மீடியம் சைஸ் 1, பெரிய வெங்காயம் பெரிய சைஸில் 1, பச்சை மிளகாய் ஆஃப், ஏலக்காய் 2 எடுத்திருக்கேன், தயிர் 1/4 கப். இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க பார்த்துக்கோங்க. அரிசி அளந்து எடுத்துக்கலாம். 300 கிராம் அளவுக்கு சிக்கனுக்கு 300 கிராம் அரிசி, சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். எங்கள் வீட்டில் சீரக சம்பா அரிசி தான் பிரியாணிக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ 300 கிராம் அரிசி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு கெட்டியான பாத்திரத்தில் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ரீஃபைண்ட் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில். நல்லா சூடானதுக்கப்புறம் பிரியாணி பொருட்கள் எல்லாமே போட்டுக்கலாம். பிரியாணி இலை, கல்பாசி, ஏலக்காய், பட்டை, சோம்பு, மராட்டி மொக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க, இல்லைன்னா கசப்பு வந்துடும். அது நல்லா பொரிஞ்சு வந்ததும் பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்துகிட்டு அதை ஹாஃபாக கட் பண்ணி போட்டிருக்கேன், விதையெல்லாம் எடுத்துகிட்டு. உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் வேணும்னா ஒரு பச்சை மிளகாய் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் 300 கிராமுக்கு. ஸோ வெங்காயம் நான் சீரக சம்பா பிரியாணிலேயே சொல்லியிருப்பேன், நல்லா வதங்கி வரணும், நல்லா ப்ரௌனிஷாக வதங்கி வரணும். அந்தளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா தனித்தனியாக பிரிஞ்சு ப்ரௌனிஷாக வதங்கி வரணும். ஸோ நல்ல ப்ரௌனிஷாக, கோல்டன் ப்ரௌன் கூட கிடையாது, அதை விட நல்ல ப்ரௌனிஷாக வதங்கி வரணும். இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்துச்சுன்னா 1 போதும். சின்ன தக்காளி இருந்ததுன்னா ஒரு 1.25 எடுத்துக்கோங்க. வெங்காயத்தில் பாதி அளவு தான் இருக்கணும். தக்காளியும் நல்லா வதங்கி வரணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சொல்ல மறந்துட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. எல்லாமே சேர்ந்து இப்போ நம்ம கடையில் வாங்கினா பிரியாணி பேஸ்ட்லாம் வாங்குவோம்ல, அந்த டெக்ஸ்சருக்கு வரணும். புதினா ஒரு கைப்பிடி எடுத்துரும்ல, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. புதினா நல்லா வதங்கி வரணும். பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு வரும்போது உப்பு லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபைனலாக பார்த்துட்டு நமக்கு பத்தலைனா கூட ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா ஐட்டம்ஸை ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா, பிரியாணி பவுடர், சிக்கன் மசாலா, காஷ்மீரி சில்லி பவுடர் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது இதே அளவுகளோடு ஆட் பண்ணிக்கோங்க. காரம் இன்னும் கொஞ்சம் வேணும்னா மட்டும் பிரியாணி பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் இல்லது 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா நல்லா வதங்கி வரணும். பச்சை வாசமெல்லாம் இல்லாமல் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கணும். இந்த டைமில் நமக்கு அரிசி ஊற வச்சா போதும். ஏன்னா சீரக சம்பா அரிசி ஒரு 10 மினிட்ஸ் ஊறினா போதும். புது அரிசினா அது கூட தேவையில்லை, 5 to 7 மினிட்ஸ் ஊறினாவே கரெக்டாக இருக்கும். இந்த சைடு நமக்கு மசாலா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. அது கூட நம்ம எடுத்து வச்சுக்கிற சிக்கன் 300 கிராம் அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சிக்கன் போட்ட உடனே தண்ணி ஊற்ற வேண்டாம். சிக்கன் அந்த மசாலா கூட நல்லா கோட்டாகி வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணி ஆயிலே ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலா சிக்கனுக்குள்ளே நல்லா இறங்கி வரும். பிரியாணி சாப்பிடும்போது சிக்கன் பீசஸும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுக்கிற தயிர், புளிப்பு இல்லாத தயிரை எடுத்துக்கோங்க. ஆடை இல்லாமல், புளிப்பு இல்லாமல் ஒரு 1/4 கப் தயிர் எடுத்துகிட்டு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னாவே நல்ல ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் ரெடியாக இருக்கும். இப்போ தண்ணியெல்லாம் ஊற்றாமல் மூடி போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சிங்கன்னா சிக்கனில் இருக்கிற தண்ணியே நல்லா வெந்து வரும். பாருங்கள், இப்போ மூடி எடுத்து பார்க்குறப்போ ஓரளவு வெந்துருச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி சீரக சம்பாவுக்கு. நான் மஷ்ரூம் பிரியாணிலேயே சொல்லியிருப்பேன். இப்போ நம்ம 1.5 கப் அரிசி எடுத்துருக்கோம். அதுக்கு 2.25 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். 2.25 கப் தண்ணி மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. மூடி போட்டு கொதிக்க வச்சிங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துடும். கொதி வந்ததுக்கப்புறம் அரிசி ஆட் பண்ணிக்கோங்க.
நல்லா ஊற வச்சு தண்ணியை வடித்து வச்ச அரிசியை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு செக் பண்ணி பாருங்கள். உப்பு கொஞ்சமாக அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கணும். 1 pot ரைஸ் எல்லாத்துக்குமே அந்த மாதிரி தான். இப்போ மூடி போட்டுட்டு ஒரு 5 to 7 minutes வேக வச்சு எடுத்து பாருங்கள். அடுப்பு வந்துட்டு சிம்மை விட கொஞ்சம் அதிகமாக வச்சு மூடி போட்டு வச்சு வேக வைங்க. எடுத்து பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி வரும். அரிசி வந்துட்டு ஒரு 10% வேகாத மாதிரி லைட்டாக தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். பயப்பட வேண்டாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு மேலே ஒரு வெயிட் வச்சுருங்க. உங்கள்கிட்ட எந்த வெயிட் இருந்தாலும் ஓகே. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மேலே வெயிட் வச்சுட்டு ஒரு 10 minutes அப்படியே விட்டுருங்க. அந்த வெயிட் கொடுக்குற ப்ரெஷர்னால் உள்ள தண்ணியெல்லாம் ட்ரெயின் ஆகி அந்த ப்ரெஷர்லேயே வந்துட்டு அரிசி நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ எடுத்து பாருங்கள். இதோ அரிசி எல்லாமே நல்லா முழுமையாக வெந்துருச்சு. தண்ணி எதுவுமே இல்லை. பொழுன்னு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடி பிடிக்கவே இல்லை. இந்த அளவு அரிசிக்கு இந்த அளவு தண்ணி ஊற்றி நம்ம பிரியாணி செய்யும்போது ஓப்பன் பாத்திரத்திலேயே ரொம்ப சூப்பர் டேஸ்டியான பிரியாணி வரும். குக்கரை விட ரொம்ப டேஸ்டியாக பொழுன்னு அருமையான பிரியாணி ரெடியாக இருக்குது. இந்த மெத்தடில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிரியாணி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.